ஓகே, இந்த நாளிலே உங்களுக்கு நான் பிரசங்கிக்க ஆண்டவரால் நினைப்பூட்டப்பட்ட ஒரு வேத வசனம் நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், பக்கம் 1081. நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஓகே, கவனிங்க, இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. இங்கே இந்த வார்த்தை யாரால் யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், நாகும் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக நினிவே என்கிற பட்டணத்துக்கு வரப்போகிற ஒரு அழிவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏற்கனவே யோனாவின் மூலமாக நினிவே பட்டணத்துக்கு வரப்போகிற அழிவை குறித்து தேவன் அங்கே சொல்லுகிறார். யோனாவை நினிவேவுக்கு போய் அங்கே அவர்களுக்கு மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு அனுப்புகிறார். ஆனால் அந்த யோனா அந்த நினிவே பட்டணத்தின் மக்களுக்கு பயந்து, அவங்க பொல்லாதவங்க, சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்து, அவர் நினிவேக்கு போகிற கப்பலில் ஏறாம எங்க போயிட்டாராம்? தர்சிஸுக்கு போகிற அந்த கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணும் பொழுது பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. அது ஏன் வருதுன்னு சொல்லி அங்கே பிரச்சனை உண்டான பொழுது அந்த யோனாவே சொல்கிறாரு, அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், கர்த்தர் தான் அந்த புயலை இந்த கொந்தளிப்பெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு, என்னை தூக்கி கடலில் போடுங்க. அப்போ கூட பாருங்கள், அவனா விழுந்துடல, என்னை தூக்கி கடலில் போடுங்க, நம்மளா விழுந்தா செத்தா நரகத்துக்கு போயிடுவோம், ஆகவே இவங்களா தூக்கி போட்டு செத்தா பிரச்சனை இல்லை, பரலோகத்துக்கு போயிடுவோம், அப்போ என்னை தூக்கி போடுங்க, எல்லாம் சரியாக தூக்கி போட்டவனே அவனை உயிரோடு கூட பாதுகாக்க கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டாராம். அது அவனை விழுங்கியது 3 நாள் வச்சிருந்து, கவனிங்க, 3வது நாள் கரையில் கக்கிடுச்சான். அப்புறம் அவர் ஒழுங்காக போய் என்ன பண்ணார், அந்த நினிவே பட்டணத்துக்கு அவர் வரப்போகிற அழிவை குறித்து சொல்லும் பொழுது அவங்க பெரியோர் முதல் ராஜா முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் தங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அந்த தேசத்துக்கு செய்ய இருந்த அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவர்களை காப்பாற்றினார். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? ஆனால் அப்படிப்பட்ட நினிவேயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த சந்ததிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு பிற்பாடு வந்த சந்ததி. கவனிங்க, மறுபடியும் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய், பாவன சாதாரண பயங்கரமாய் பாவம் செய்கிற மக்களாக தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்க, இப்பொழுது நாகும் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக தான் அந்த நினிவே பட்டணத்தின் மக்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து, ஒரு மோசமானவன் அதை தாக்க போறான் அப்படின்னு ஒரு எச்சரிப்பை குறித்து நாகும் என்கிற தீர்க்கதரிசி, கவனிங்க, அவர் யூதா தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருந்துக்கினே அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. யோனாவோ நினிவேக்கு போய் அங்கே சொன்னார். ஆனால் இவர் தான் இருக்கிற பகுதியிலேயே நினிவேவுக்கு வரப்போகிற, நினிவே பட்டணத்துக்கு வரப்போகிற அந்த அழிவை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு நேராய் வருகிறான், ஆகவே அரணை காத்துக்கொள், வடியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, நினிவேக்கு சொல்ல வேண்டியத எங்களுக்கு ஏங்க சொல்றீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் இது நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கவனிங்க, இன்னொரு புதிய மொழிபெயர்ப்பு புஸ்தகத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, ஒரு பகைவன் உன்னை தாக்க வந்து கொண்டிருக்கிறான். அந்த பகைவனுக்கு வேதம் சொல்லுகிற பெயர் என்னவென்றால் திருடன், மனுஷ கொலை பாதகன், அசுத்த ஆவி, பெயர் சபுல், வலுசர்பம், அவன் பொய்க்கு பிதா, இப்படி எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது, ஒரு பகைவன் உன்னை தாக்க வந்து கொண்டிருக்கிறான், எனவே உன் நகரத்தின் வலிமையான பகுதிகளை காவல் செய். சாலைகள், அவன் வருகிற சாலைகளிலே கவனமாய் காவல் காத்திடு. அவனோடு கூட எதிர்த்து போராடுவதற்கு, போர் செய்வதற்கு தயாராக இரு.
யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கவனிங்க, நம்ம வச்சிருக்கிற வேதத்தின் வாக்கியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதில் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்லப்படுகிற ஆவிக்குரிய சத்தியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அன்பானவர்கள, கர்த்தர் ஆதியிலே அழகான ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். அந்த குடும்பத்தில் இருந்த முதல் மனிதனுக்கு பெயர் ஆதாம். அவங்க மனைவிக்கு பெயர் ஏவாள். அவங்கள ஏதேன் தோட்டத்தில் வச்சு ரசித்து கொண்டிருந்தார். ஆனால் அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணான் சிதறடிக்கிறவன். வலு சர்வத்தின் மூலமாக அவன் உட்புகுந்து ஏவாளோடு கூட பேச்சு கொடுத்து ஏவாளுடைய மனதிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஏவாளுடைய மனதிலே ஒரு இச்சையை உண்டாக்கி, இந்த பழத்தை நீ சாப்பிட்டால் நீங்க சாக மாட்டீங்க. கர்த்தர் சொன்னார், நீங்கள் செத்து போவீங்கன்னு. நீங்க சாக மாட்டீங்க, நீங்க கடவுள்களைப் போல தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஆசை வார்த்தையை கவனிங்க கூறி கவனிங்க அவங்கள தூண்டி விடுகிறான். அவர்கள் பழத்தை சாப்பிட்டார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த ஐக்கியத்தில் கவனிங்க விரிசல் உண்டானது. அவர்கள் தோட்டத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள். சாபம் உண்டானது. அந்த முதல் மனுஷி மூலமாய் வந்த ஜனங்கள் தான் நாம. இன்றைக்கும் அந்த ஆதி பாம்பானவன், அன்றைக்கு ஏவாளை ஏமாற்றினவன், இன்றைக்கும் தேவனுடைய குடும்பங்களை அவன் சிதறடிக்க வருகிறான். கணவன் மனைவி பிள்ளைகள் அழகான குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கை இப்படி போய்க்கினே இருக்கும்போது திடீர்னு சிதறடிக்கிறவன் மாதிரி யாராவது ஒரு மனுஷ ரூபத்தில் ஒருத்தர் வருவான், தெரியாது. அல்லது மனுஷ ரூபத்தில் ஒருத்தர் வருவாங்க, தெரியாது. அவர்கள் மூலமாய் குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு மன நிம்மதியை தொலைத்து வேதனைக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக, பா ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நிம்மதியாக இருந்த என் குடும்பம் இப்படி ஆகிப்போச்சப்பா, அதுக்கு காரணம் இந்த நபர், அதுக்கு காரணம் இந்த சகோதரன், அதுக்கு காரணம் இந்த சகோதரி அப்படின்னு நம்ம சில நேரங்களில் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? என் குடும்பம் நல்லா இருந்துச்சுப்பா, என் மனசு நல்லா இருந்துச்சுப்பா, என் கூட ஒருத்தன் பழகலாம்பா, அவன் வேறு விதமான சத்தியத்தை சொல்லி இன்னைக்கு நான் பின்மாற்றமாக போகிறேன்பா. இன்னைக்கு பிசாசுடைய எய்மே கவனிங்க, கர்த்தரோடு கூட தம்முடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்கிறது. அதை சிதறடிக்கவே வருகிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். ஆனா ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். பேதுரு மூலமாகவும் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு ஒரு ஆலோசனை என்னவென்றால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்கும்போது நல்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒழுங்கு ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருப்போம், சீர வேதத்தை வாசிப்போம், மன நிம்மதியா இருக்கும், சிந்தனை நல்ல தெளிந்த சிந்தனையா இருக்கும், சந்தோஷமா இருப்போம். கர்த்தருக்குள்ள இருக்கும்போது ஒரு என்ஜாய், இன முடியாத தெய்வீக ஒரு சந்தோஷம், இன முடியாத தெய்வீக ஒரு தைரியமா இருக்கும். திடீர்னு கவனிங்க, பிசாசானவன் எப்படியாவது உங்களை சிதறடிக்க உங்க உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை கொடுப்பான், ஒரு அவிசுவாசத்தை உண்டாக்குவான், ஒரு இச்சையை போடுவான், அது அல்லது உலக ஆசையை உண்டாக்குவான், அல்லது அவிசுவாசத்தை உண்டாக்கி என்ன தெரியுமா பண்ணுவான், திடீர்னு நல்ல தைரியமா ஓடின உங்களை ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு 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 பொருளை போல மாற்றி விட்டுருவான். அன்பானவர்ல, அழகான ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குதுன்னு வச்சுக்கோ, கற்பனைக்கு கண்ணாடி மாளிகை, சரிங்களா? இப்போ அந்த கண்ணாடி மாளிகை நீங்களும் நான் ரசிப்போம். ஆனா இந்த கெட்ட சிந்தை உடைய
சாத்தான் தெரியுமா பண்ணுவான்? அது மாதிரி சிந்தையுடைய மனுஷங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இவன் அழகாக கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கிறானா, ராத்திரியில் வரான், நல்ல ஒரு கருங்கலை எடுக்கிறான், எடுத்து அப்படி ஒரு எரிஞ்சு அது வேகமாக போய் பட்டவனே என்ன ஆவான்? செதறி உடைந்து விடும். ஆமாவா இல்லையா? நல்ல மனம் இருக்கிறவங்க கவனிங்க, சில நேரங்களில் சில வீடுகளை பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த காலத்தில் ராத்திரியில் நாங்கள் படம் பார்த்துட்டு நடந்து வருவோம். 12 மணிக்கு மேலாம் பஸ்ஸு கிடையாது இல்லையா? நான் ஒரு 16-17 வயசில் இருக்கும்போது செங்கல்பட்டில் படம் பார்த்துட்டு நடந்து வருவோம் ராத்திரியில். அப்போ வரும்போது ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் வரும்போது நான்லாம் கம்முன்னு வரும். ஆனால் என்னோடு கூட இருந்த சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகள் அழகாக பூ தொட்டி இருக்கும் பாரு, வேணும்னு இவங்க போய் எடுத்து டே வானா எத்தாந்த அப்படியே அவங்க வீட்டு வாசலை உடைப்பானுங்க. அது ஒரு கெட்ட புத்தி. அப்போ இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் கெட்ட சிந்தையுடைய மக்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க? ஆகவே தான் அப்படிப்பட்ட மனுஷனை பயன்படுத்தி அவனுக்குள்ள பிசாசினுடைய கிரியைகள் இருக்குமானால், அந்த பிசாசின் கிரியை உள்ள மனுஷன் நம்மளோடு கூட பழகும் பொழுது, அல்லது நம்முடைய குடும்பத்தில் இணையும் பொழுது, அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் வரும் பொழுது பல பிரச்சனைகள் வரும், நிம்மதியாக போயிடும். ஆமென். ஆகவே தான் இங்கே நினிவேவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. 5 மாதத்தை முடிச்சிட்டோம், 6வது மாதத்தில் போகிறோம். நம்முடைய நிம்மதி மேலே, நம்முடைய சமாதானத்தின் மேலே இயேசு அக்கறை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறான்னா நீ தான் காத்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இப்போ விமலா இருக்குது, ஒரு 2 லட்சத்தை தூக்கி கொடுத்தாச்சு. ஊர்லேருந்து வருது, 2 மணிக்கு செங்கல்பட்டில் இறக்கிட்டாங்க. இப்போ அசால்ட்டாக நடந்து வரோம், 2 லட்சம். ஆகவே ரொம்ப பயபக்தியோடு, ரொம்ப பாதுகாப்போடு கூட 2 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எங்கடா இருக்கிறீங்க, டே நாங்கள் இருக்கிறோம்டா, சீக்கிரம் வந்துடுங்களா. இதே 10 பைசா கூட இல்லை. அப்போ எப்படி இருக்க நட? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உனக்குள்ள எனக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷமாகி ஆத்மாவை வைத்திருக்கிறார். அந்த ஆத்மா குழப்பப்பட்டு போயிடக்கூடாது. அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் துக்கத்தில் வாழக்கூடாது. அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் திகில் அடைஞ்ச ஒரு ஆத்மாவை இருக்கக்கூடாது, வியாகுலம் அடைஞ்ச ஒரு ஆத்மாவை இருக்கக்கூடாது. சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆத்மாவாய் கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. எங்க கண்ணை முன்ன அடுத்த வினாடி என் ஆண்டவரை முகமா பார்ப்பேன்ற அந்த சந்தோஷத்துல ஓடுகிற ஒரு ஆத்மாவா இருக்க வேண்டும். ஆகவேதான் நாகும் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கிற வார்த்தை, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஏங்க என்னைக்கு வருவான்னு சொல்லுங்க, அன்னைக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமென். இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். புரியுதுங்களா? அப்போ கவனிங்க, அங்கே பரிசுத்தம் 4 ஆலோசனையை சொல்லுகிறார். சிதறடிக்கிறவன் வருகிறான், ஆனா நீ என்ன செய்யணும்? அவன் உங்ககிட்ட வந்தாலும் இயேசு சொன்ன மாதிரி உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் தான் கையை தட்டுறாங்க, வந்து ஏமாந்துட்டு போயிடணும். அப்ப நீ என்ன செய்யணும்? அரணை காத்துக்கொள்ள வேண்டும், வடியை காவல் பண்ண வேண்டும், அறை கெட்டியாய் கட்டிக்கொள்ள வேண்டும், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று 4 ஆலோசனைகளை சொல்லுகிறார். இந்த சிதறடிக்கிறவன் யார் என்று நான் சொன்னேன் என்றால், பிசாசை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. அவனுக்கு இன்னொரு பெயர் திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இன்னொரு பெயர் மனுஷ கொள்ளை பாதகன். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள புகுந்து சின்ன சின்ன பெண்கள்லாம் கடத்தி போய் கவனிங்க பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் ஆளாக்கி விட்டுறான். இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். கடந்த நாட்களில் கவனிங்க 71 வயசு நிறைஞ்சவனுக்கு 17 வயசு பொண்ணை கெடுத்து இருக்கிறான். இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குது பார்த்தீங்களா? சென்னையில் பிடிபட்டு இருக்கிறாங்க. ஆக உங்கள் பெண் பிள்ளைகளாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரையும் நம்பி என்ன பண்ணாதீங்க, அனுப்பிடாதீங்க. வண்டியில் கூட யாரையும் நம்பி ஏற்றி போமா அங்கிள் தானே
வேண்டாம். ரொம்ப கவனமாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களில் அந்த சிதறடிக்கிறவன் எவ்விதமான தாக்குதலை கொடுத்து தேவ ஜனங்களை சிதறடிக்க வருகிறான் என்றால், அவனுடைய கிரியைகள் தேவ கட்டளையை மீறும்படிக்கு வருகிறான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கட்டளையை மீறும்படிக்கு அவன் கடந்து வருகிறான். ஆதாம் ஏவாளுக்கு முதல் காரியம் அங்கே நடந்துச்சு. மாத்திரமல்ல, அந்த சிதறடிக்கிறவனுடைய கிரியைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து விட வருகிறான். மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய பிள்ளைகளை சோதிப்பதற்கு வருகிறான். அங்க ஒருத்தன் வந்தான், யோபுவை அவனுடைய வாழ்க்கையை சிதறடிக்கும்படிக்கு ஆண்டவர்கிட்டயே உத்தரவு கேட்கிறான். ஆனா ஆண்டவர், என் பிள்ளை தாண்டா, நீ போய் என் பிள்ளைய சோதிச்சு பாரு. ஆனா ஒரு நாளும் அந்த பிள்ளை என்னை தூசிக்கவே மாட்டான். சோதிச்சான், ஆனாலும் அவன் தான் தோத்து போனான். யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நம்மோடு போராடுவான். இதுக்கு எல்லாம் வசனம் இருக்குது. கவனிங்க, தேவ கட்டளை மீறும்படிக்கு செய்வான், வசனத்தை பொறுக்கி போடுவான். மத்தேயு 13:19 நம்மை சோதிப்பான். லூக்கா 22:31 நம்மோடு போராடுவான். எபேசியர் 6:12. எனக்கு டைம் இல்லாத வேகமாக இந்த செய்தியை சொல்லி முடிக்க வேண்டும். வியாதியை கொண்டு வருவான். லூக்கா 13:16 சிதறடிப்பான். நாகும் 2:1 தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விட மாட்டான். மத்தேயு 16:23 ஆசீர்வாதங்களை எடுப்பதுதான் அவனுடைய திட்டம். யோபு 1:14 வரைக்கும் இதயத்திலே புகுந்து பாவத்தை செய்ய தூண்டுவான். காரணம் யூதாசு. யோவான் புஸ்தகம் 13:2 கசப்பு, வைராக்கியம், விரோதத்தை உள்ளத்திலே கொண்டு வருவான். யாக்கோபு 13:14-15 கலைகளை விதைப்பான். அது உலக கவலையா இருக்கும். உலக கவலை உள்ளத்தில் விதைப்பான். மத்தேயு 13:25 பொய் சொல்ல சாத்தான் இருதயத்தை நிரப்புவான். இதெல்லாம் சிதறடிக்கிறவனுடைய கிரியைகள். அப்போஸ்தலர் 5:3 உலகத்தின் அதன் மகிமையை காண்பிப்பான். மத்தேயு 4:8 மயக்கமடைய செய்வான். அதாவது விபச்சார மயக்கம், பொருளாசை மயக்கம். மத்தேயு 26 மத்தேயு 26 37-39 வரைக்கும் பாவம் செய்ய வைக்கிறான். 1 யோவான் 3:8 கணவன் மனைவியை பிரித்து விடுகிறான். 1 கொரிந்தியர் 7:4-5 மாத்திரமல்ல, மனதை குருடாக்குகிறான். 2 கொரிந்தியர் 4:4 விசுவாசிகளை பிழைக்கிறான். லூக்கா 22:31 சிங்கம் போல சுற்றி திரிகிறான், எவனை விழுங்கலாமோ என்று. 1 பேதுரு 5:8 கண்ணி வைக்கிறான், அது தெரியாது. 1 தீமோத்தேயு 3:7 ஆகவே வேதம் சொல்லுகிறது, எத்தனை கிரியைகளை செய்கிற சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். நீ செய்ய வேண்டிய 4 காரியங்கள்: அரணை காத்துக்கொள், வடியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இதை நாம் முறையே ஒழுங்காய் செய்தால் அவனுடைய தாக்குதலில் இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, மற்ற பிள்ளைகளையும் தூக்கி எடுக்க முடியும். இதை தான் நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். அப்போ முதலாவது காரியம், அரணை காத்துக்கொள். அரணை. இப்போ ஒரு கேள்வி, நம்முடைய அரண் யார்? வாசிக்கலாமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 33வது வசனத்தை சகோதரி வாசிக்க நாம் கேட்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22:2-3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் என் கன்மலையும், கவனிக்கணும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும், நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. என்னை வல்லடக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. 33 வாசிமா. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், பலத்த அரணானவர். போதுமா? கரங்களை தட்டுவோமா? அப்ப நம்முடைய அரண் யார்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்முடைய அரணை காத்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு வீட்டை கட்டி இருக்கிறோம், அருமையான வீடு, ஓகேவா, வச்சுங்க கற்பனையில் 2500 சதுரடி, சுற்றி அழகான மதில், ஓகேவா. அந்த மதில் தான் அரண். இப்போ திருடன் உள்ள நுழையாதபடிக்கு இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், உள்ள நிறைய பொக்கிஷம் வச்சிருக்கிறான்னா அந்த மதில் சுவர் மேலே அந்த பாட்டில் ஓடுங்களாம் பொருத்துவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா அதில் ஏறும் பொழுது அது கீச்சி ரத்தம் வரட்டும், யானா உள்ளே வந்துடக்கூடாது, திருடுங்க உள்ள கண்ணமிட்டு இருக்கத்தலாம் அவன் தூக்கின்னு போகக்கூடாது. ஆமாவா இல்லையா? அப்போ இன்னும் நிறைய இருக்கப்பட்டவன் செல்வாக்குடைய என்ன பண்ணுவான், அரசாங்கத்தில் முறைப்படி அதிகாரத்தை பெற்று என்ன பண்ணுவான்னா அந்த மதில் சுவர் மேலே கவனிங்க மின்சாரம் போகும்படிக்கு வேலிகளை அமைப்பான். ஆமாம், ஏன்னா ரொம்ப செல்வாக்குள்ளவன். நிறைய வீட்டில் விலை மதிப்பில்லாத பொருட்களாக இருக்குதுன்னா இப்படிலாம் அதிகாரம் பெற்று உள்ளே எவனும் நுழையக்கூடாதுன்னு சொல்லி அந்த மதில் அந்த கோட்டையை இன்னும் பலமாக்குவாங்க. அன்பான தேவச்சனமே, உனக்கும் எனக்கும் பலன், உனக்கும் எனக்கும் கோட்டை இது மாதிரி மதில் சுவரோ இது மாதிரி பணமோ இது மாதிரி படபலமோ ஜனமோ கிடையாது. உனக்கும் எனக்கும் பலத்த அரணாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். அல்லேலூயா. நாகும் 1:7 சொல்லுகிறார், நாகும் தீர்க்கதரிசி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? நானே என் மகனே மகளே உனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. கவனிங்க, பரிசுத்தர் சொல்றார், கர்த்தர் எனக்கு அரண். பணம் எனக்கு அரண் கிடையாதுப்பா, ஆஸ்திகள் எனக்கு அரண் கிடையாதுப்பா, எனக்கு பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்கப்பா, சொந்தக்காரங்க எக்கச்சக்கமா இருக்கிறாங்க, ஒண்ணு நான் வந்து நிற்பாங்க, அவங்க அரண் கிடையாது. நமக்கு உண்மையான அரண் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் மாத்திரமே. உங்க கற்பனைக்கு ஒரு காரியத்தை வைக்க விரும்புகிறேன். உதாரணமாக ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுங்க, இந்தியன் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, எஸ்பிஐ பேங்க் இருக்குது, அப்புறம் பரோடா பேங்க் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பேங்க்ல சில வார்த்தைகளை நீங்கள் படித்து இருக்கக்கூடும். இங்கு பாதுகாப்பு பெட்டக வசதி உண்டு. நான் படிச்சிருக்கிறேன், இங்கு பாதுகாப்பு பெட்டக வசதி உண்டு. உதாரணமா நீங்க ஒரு 100 சவர நகை வச்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு பயம் இருக்கும், இந்த காலத்தில் நகை விலை ஏறி போச்சு இல்லையா? ஒரு சவரனை எவ்வளோ? கிட்டத்தட்ட 60க்கு வந்துடுச்சு, ஓகேவா? நான் என்ன பண்ணுறது பாஸ்டர்? பயப்படாத, அது 1 லட்சம் ஆனால் கூட வாங்க, கர்த்தர் கிருபை செய்வார். கையை தட்ட மாட்டேன்றீங்களாம்மா? கவனிங்க, நம்முடைய பிரதான மேய்ப்பர் அவர் தானே, நமக்கு பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அவர் தானே, அவர் பார்த்துக்கொள்வார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க, 1 லட்சம் ஆனால் கூட கர்த்தர் வாங்க திராணியை தருவார். எப்படிங்க ஆவான்? அடப்புவாங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆவினால ஆகும். ஆமாவா இல்லையா? அப்போ சரி, கவனிங்க, ஒரு பேங்க், அந்த பேங்க்கில் கவனிங்க, இங்கு பாதுகாப்பு பெட்டக வசதி உண்டு, அதாவது இங்கு பேங்க் லாக்கர் உண்டு, சேஃப்டி ரூம் இருக்குது அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பயம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இந்த 100 சவர நகை என்ன பண்ணோம்? கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வச்சிடலாம், பத்திரமா இருக்கும். அதுக்கு அக்கௌண்ட்ல அந்த நாம என்ன பண்ணணும்னா நம்முடைய பெயர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும். ஆமாவா இல்லையா? கவனிங்க, மாத்திரமல்ல மாதம் கொஞ்சம் சொற்பமான ஒரு தொகையா இருக்கும், ரெண்ட் கொடுக்கணும், சரியா? அப்ப அங்க பத்திரமா சேஃப்டியா இருக்கும். கவனிங்க, அங்க 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். மாத்திரமல்ல உள்ள தேவையில்லாதவன் இன்னதான் பயங்கரமான கடப்பாறை அது இது போட்டு குத்தனா கூட அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அலாரம் அடிக்கும், சரிங்களா? அப்போ உடனே போலீஸ் வந்துடும். அப்போ எந்த நேரமும் அங்கே அதிகாரிகள் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அதில் உள்ள சிதறடிக்கிற மனுஷன் உள்ளே போகக்கூடாது, கொள்ளை அடிக்கிறவன் உள்ளே போயிட முடியாது, திருடன் உள்ளே போக முடியாது. அது மாதிரி தான் அன்பானவர்ல பேங்க் லாக்கர் மாதிரி தான் நமக்கு பரலோகம். ஆமென். அங்கே இருக்கிற வானாதி வானங்கொள்ளாத இறைவன் 24 மணி நேரமும்
கர்த்தர் எனக்கு அரணா இருக்கிறார் என்று நீ சொல்வாயானால், அவர் மீது நீ நம்பிக்கை வைப்பாயானால் 24 மணி நேரமும் அவர் உன்னை கண்காணிப்பார். ஆமென். சிதறடிக்கிறவன் பக்கத்தில் வந்தாலே அங்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்து கொண்டு போவார்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை. அப்போ அன்பானவர்களே, இதுக்கு நான் என்னங்க செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையின் முழு பகுதிக்கும் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அரைக்குறையா இல்லை, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அப்பப்போ எனக்கு ஊறுகாய் மாதிரி சோறு துண்டுறேன் இல்லைங்களாங்க, சோறு சாப்பிடும் பொழுது இந்த ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு இல்லை. என் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையின் முழு பகுதிக்கும் பொறுப்பானவர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ எங்க பரிசுத்தவான் சொல்லுகிற ஒரு அட்வைஸ், கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ கர்த்தரே உங்களுக்கு பலத்த கோட்டையாய் இருக்கிறார். அப்போ சிதறடிக்க வருகிற பிசாசுடைய கிரியைகளில் இருந்து கர்த்தரே உங்களை என்னையும் பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் மனிதர்களை நம்பி இருப்பார்கள், அல்லது வெப்பன்ஸை நம்பி இருப்பாங்க, அல்லது போலீஸ் ஸ்டேஷனை போலீஸ் அதிகாரிகளை நம்பி இருப்பாங்க. ஏங்க, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு படை அதிகாரிகளே திரும்பி அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு கொன்று விட்டார்கள். இந்த உலகத்தில் எங்கேயுமே சேஃப்டி கிடையாது. ஆமென். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனை நீ நம்புவதற்கு எம்மாத்திரம். நீ அவனை நம்பிக்கொண்டு இருக்கும்போது அவன் ஜீவனை நான் எடுத்தால் நீ என்ன பண்ணுவ? ஆகவே என்னை நம்பு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே உன் பலன், அவரே உன் அரண், அவரே உன் கோட்டை, அவரே உன்னை பாதுகாக்கிறவர். ஆமென். நம்ம பாடணும் இல்லையா, கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு. அப்போ அவர் மீது அதிகமாய் அன்பு செலுத்துங்கள், உலகத்தின் மீது அதிகமாய் அன்பு செலுத்தாதிருங்கள். கவனிங்க, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மனுஷன் அவனுக்கு நம்பிக்கை பணத்தின் மேலையும் பொருட்கள் மேலையும், கவனிங்க, வீடு ஆஸ்திகள் மேலே இருக்கும். ஆனால் உனக்கு எனக்கும் யார் மேலே நம்பிக்கை இருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே. சில ரதங்களை குறித்த குதிரைகளை குறித்த மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ கர்த்தராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்ப அன்பானவர்கள, உங்க மேல என் மேல அதிகாரம் செலுத்துவதற்கு ஆண்டவருக்கு உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். உரிமை கொடுக்காம என்ன நீங்க காத்துங்க பண்ண முடியாது. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கூட நம்முடைய ஆண்டவர் ஒரு ஜென்டில்மேன் அங்க சொல்றாரு, படிமா. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். உங்க மன கதவு இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு வெளியே தட்டுறாரு. என் மகளே, என் அனுமதி, நீ யாரையும் நம்பாத. என் மகனே, நீ யாரையும் நம்பாத. நீ கதவை தர, நான் உனக்குள்ள வரேன், நான் உனக்குள்ள வந்து தங்கி இருப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ இந்த வழியில தான் நடக்கணும், நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆமென். அப்போ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, கவனிங்க, ஒருவன் என்னுடைய வார்த்தை என்கிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கையை தட்டலாமா? அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ கவனிங்க அன்பானவர்களே, நமக்கு இருக்கிற எல்லாவற்றிற்கும் முழு காரியங்களுக்கு உரிமை யாருக்கு இருக்குதுன்னா கர்த்தருக்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம் நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் நான் உலகத்துக்கு கொடுக்க போறேங்க, இல்லை, முழுமையாய் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், முழுமையாய் கர்த்தரை நம்புங்கள். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தரே துணை. ஆமென். உத்தமனுக்கு உத்தமராய் இருக்கிறார், புனிதனுக்கு புனிதராய் இருக்கிறார், தயவுள்ளவனுக்கு கேப்மாரிக்கு அவர் மாறுபடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அதாவது கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒரு வாழ்க்கை,
உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை என்று இரண்டாம் கட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு அவரும் மாறுபடுகிறவராய் இருக்கிறார். ஆகவே முழுமையாய் நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து விடுவோம். நீங்க தான்பா பார்த்துக்கணும். இந்த உலகத்தில் என்னை எதிர்க்கிற சக்தி யாராலும் என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியவே முடியாது. அப்பா நீங்கள் தான் என் அரண், நீங்கள் தான் என்னுடைய பாதுகாப்பு, நீங்கள் தான்பா என்னை நடத்தணும்னு சொல்லி பாருங்க. அவரே உங்களுக்கு அரணாக இருந்து சிதறடிக்கிறவன் உங்களை தாக்காதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். அவன் தூரத்திலிருந்து கவனிங்க, அம்பை அடித்தாலும் அந்த அம்பு ஒடியார உங்களை அடிக்கிறதுக்கு, ஆனால் கதவு மாதிரி இரும்பு கதவு மாதிரி கர்த்தர் உங்களை மூடிக்கொண்டிருப்பார். டங்குன்னு பட்டு அதுவே விடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம அதிகாரம் கொடுக்கணும். அதான் சொன்னால அவர் ஜென்டில்மேன். நான் கதவை தட்டுறமா உன்னை நான் வந்து ஆசைப்படுறேன் உன் கூட தங்கி இருக்கிறதுக்கு, நீ கதவை திறந்து என்னை வரவேற்றால் உன் கூடவே வந்து தங்கியிருப்பேன். அப்போ கூடவே வந்து அவர் தங்கி இருக்கிறார்னா அவருக்கு பிடிச்சா மாதிரி நாம் நடந்துக்கணும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? அவருக்கு பிரியமில்லாததெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. என் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கும் பிடிக்கல, இப்படி சொல்ல முடியுமா? என் ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா, ஆகவே எனக்கும் பிடிக்காது. இப்படி பண்ணுறவங்க தான் கர்த்தர் மேலே சார்ந்து இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவரே அரணாய் இருக்க வேண்டும். ஆமாம். ஹல்லேலூயா. நான் ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடுத்துட்றேன், சரீரத்தை உலகத்துக்கு கொடுக்குறேன். இல்லை இல்லை இல்லை, உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் மூன்றையும் கர்த்தருக்கு கொடுத்து பார், அவர் அரணாய் பாதுகாத்து கொள்வார். சிதறடிக்கிறவன் வந்தாலும் ஏமாந்து தான் போவான். ஆமென். ரெண்டாவது காரியம், வழியை காவல் பண்ணு. வழியை அடுத்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எதிராளி உள்ளே வராதபடிக்கு வழி இருந்தால் தானே உள்ள வந்துடுவான். வழி அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா தானே உள்ள வந்துடுவான். அப்போ அடுத்த ஆலோசனை சொல்றாரு, வழியை காவல் பண்ணு. அப்ப எதிராளி உள்ளே வராதபடிக்கு வழியை காவல் பண்ணும்படிக்கு இந்த வசனம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. உதாரணமாக, கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தார். இது யோபு 1:10 இருக்குது, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்ப கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சத்ருவானவன் உள்ளே வராதபடிக்கு நாம் கர்த்தருடைய வேலியால் காக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் என்று கைகளை உயர்த்தி காண்பிக்கிறீங்க? கர்த்தர் பார்க்கட்டுங்க, எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க, கடவுள் பார்ப்பாராக. அப்பா, நான் நம்பின்னு இருக்கிற பணம் எனக்கு வேலி, நம்பி இருக்கிற வேலை எனக்கு ஒரு வேலி, நான் நம்பி இருக்கிற இன்சூரன்ஸ் போட்டு இருக்கிறேன்பா 20 லட்சம், நீங்க தான்பா எனக்கு வேலி. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல், நீங்க தான் என் வேலி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆகவே அன்பானவர்ல, அவன் திருட்டு புத்தி உள்ளவன், எப்ப உள்ள நுழையலான்னு பார்த்துக்கினே இருக்கிறான். ஏன்னா ஆதாமிய ஏவாளியே கவுத்தவன், மகிமையில் இருந்த ஆதாமிய ஏவாளியே என்ன பண்ணவன்? ஏமாத்தினவன். அவனுக்கு முன்பாக கவனிங்க, நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனெனில் யாரை கீழே பிடிச்சி தள்ளலாம், யாருக்குள்ள இருக்கிற விசுவாசம் எடுத்துடலாம், யாருக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை எடுத்துடலாம். இவன் தேவனோடு நல்லா உறவாடுகிற ஜப ஜீவியத்தில் இருக்கிறான், ஜபத்தை திருடிடலாம். புரியுதுங்களா? யார லபக்குன்னு விழிக்கலாமோ அப்படின்னா அது மாதிரி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். வழியை காவல் பண்ணு. ஆமென். அப்போ அன்பானவர்கள, ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் விலையேறப்பட்ட ஆத்மாவை வைத்திருக்கிறார். அதை கெடுக்கும்படிக்கு சாத்தான் வருகிறான். அந்த ஆத்மா போய் சேர வேண்டிய இடம் தேவனுடைய சன்னிதானம், நித்திய ஜீவனுக்குள். ஆகவே அவன் கெடுத்து அவன் அடைய போற ஆக்கணைக்கு கொண்டு போக அவன் என்ன பண்றான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே வழியை காவல் பண்ணு. அப்போ மனுஷன் கெடுக்கப்படுவதற்கு முதல் வழி எதுங்க? கண்ணு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒத்துக்குதுங்க? உள்ள ஆத்மா இருக்குது இல்லையா? இந்த ஆத்மா கெடுக்கப்படுவதற்கு கண்ணு தாங்க வாசல்.
இந்த கண் வழியா உள்ள போக ஆரம்பிப்பான். ஆமென். முதல் வழி எதுங்க? கண்ணு கண்ணு கண்ணு. அங்க பாருங்க, பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கவனிங்க, அவங்களுக்கு வேலை பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதை விட்டுட்டு நீ ஏன் போய் வேடிக்கை பார்த்த? யாரு கேட்கணும்? ஏவால. ஏன்னா நீ பண்ண ஒரு பிரச்சனை தான் இங்கே எல்லாரும் கர்ப்பிணி ஸ்திரீ ஆனவனே வலி வேதனையில் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ போய் அந்த பழத்தை பார்க்க 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 தானே உங்களோட பேச ஆரம்பிச்சான். அப்போ முதல் பாவம் கண்ணு வழியா தானே போச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ அவள் ஆத்மா கெடுக்கப்பட்டதின் நோக்கம் கண்கள். படிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். போதுமா? அவனும் சாப்பிட்டான். அவங்க மேல இருந்த மகிமை போச்சு. அப்போ கண்கள் தானே முதல் வழி. சரி, அந்த பழத்தையே யார் நீ பார்த்து கொண்டு இருந்த? மாத்திரமல்ல, கவனிங்க, 2வது வழி எதுன்னா செவி. நீ ஏன் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த? அங்கேயே வருது பாருங்க. பேசுறாங்களா இல்லையா? முதல் வசனம் தேவனாகிய 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அந்த சத்தத்துக்கு இந்த அம்மா செவி கொடுக்கிறாங்க. அவன் பேசுனா நீ பாட்டு போய்கின்னு இருக்கணும். நாம கொடுக்க வேண்டிய எடை யாருன்னா கர்த்தருடைய சன்னிதானம். நம்முடைய செவிகள் யாருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அப்போ கண்ணு ஃபர்ஸ்ட் கண்ணுங்க. அப்போ யோபு சொல்றாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? நான் இந்த கண்களோடு கூட பொருத்தனை பண்ணிட்டேன். இந்த கண்ணு இனி எனக்கு அல்ல, என் ஆண்டவருக்கு. அப்போ உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற இச்சைகளையும் உலகத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்ய பொருட்களையும் மயக்கங்களையும் பார்த்து ஐயோன்னு அடிச்சுக்க கூடாது. அப்படி பார்த்தா உள்ள வந்துடுவான். ஓடிக்கினே இருக்கிற, ஒழுங்கா ஓட வேண்டியதானே. அங்கே சோதம் குமார பட்டணம் அடியுது. நீ என்ன பண்ற? ஏற்கனவே அதை கண்டு இச்சித்தபடினால ஓடும் போதே உன் நினப்பு புள்ளா அழியாதபடிக்கு நம்ம ஓடிடலாம், அப்படி திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவன் எச்சரித்தோம். கண்கள் திரும்பி பார்க்க என்ன பண்ணுது? தூண்டுது. ஆமென். ஆக இந்த கண்ணு தேவையில்லாததை பார்க்கக்கூடாது. பைபிளில் படிக்கிறோம், உன் கண் நல்லதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் நல்லதா இருக்குமா. சரி, தெரியுங்களா? கவனிங்க, பைபிளில் படிக்கிற லூக்கா 11:34 படிக்கும் பொழுது அங்கே கண்களை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். பாத்துங்க, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அவ்வளவுதான். உன் கண்ணு தெளிவாய் இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண்ணு கெட்டதாய் இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் பிரம்மாண்டமான டிவியெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அவர்களுடைய வீட்டில் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எழுந்த உடனே நம்முடைய கண்கள் கவனிங்க, வேதத்தை தேடுதா? கண்ணாடியை தேடும். ரைட்டு. சரீர மனுஷனும் கண்ணாடியை தேடுறேன். ஆனால் உள்ளான மனுஷன் சரிப்படுத்துவதற்கு வேதத்தை தேட வேண்டும். அதன் மீது கண்கள் பதியப்பட வேண்டும். அதை படிக்கணும். அது உள்ள போக 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 தான் உள்ள இருக்கிற ஆத்துமா சுத்தமாகும். அப்போ அன்பானவர்களே, கண்ணு என்னவா இருக்கிறது? கவனிங்க, அது சரீரத்திற்கே விளக்கு, வாசல் அதுதாங்க. அப்ப இதை காத்துக்கொள். ஆமென். கண்களுக்கு கலிக்கம் போடு. இந்த குதிரை இருக்குது தெரியுங்களா? குதிரை, இந்த குதிரைக்கு இப்படி கலிக்கம் போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஏன் சைட்லலாம் பார்க்கக்கூடாது, நேரா போ, ஓடு, அங்க இங்க வேடிக்கை பார்க்காத. சில பேர்லாம் பார்த்தா அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கும், சினிமா பட போஸ்டர், மறைச்சிக்கின்னு அதையே பார்த்துன்னு இருப்பாங்க.
அங்கேருந்து ஒரு அசுத்தாவி வருங்க. உண்மைங்க. முதல் பார்வை தப்பு கிடையாது, எதேச்சா பார்த்துட்டேன். இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அசிங்கம் தான் ஒட்டி இருக்குது, எதேச்சா பார்த்துட்டேன். ஆனால் மறுபடியும் தூண்டுது, ஐயா அந்த போஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுத அப்படின்னு திரும்பி அதே உத்து பார்த்தா அங்கே இருக்கிற அசுத்தாவி உள்ளே வந்துட்டா உன்னை என்ன ஆக்கனா, உன் உள் மனதையே விபச்சாரத்துக்குள்ள ஆக்கிடும். உன் உள் மனதிலேயே ஒரு சினிமாஸ்கோப் படம் ஓடும். தப்பா நினைக்காதீங்க, உன் உள்ள மனசுக்குள்ளேயே ஒரு ஆபாச படம் ஓடும். நீ போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை சிந்தை மாறுது இல்லையா, கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது இல்லையா, புரியுதுங்களா? அசுத்தங்கள் வருது. நல்ல ஜெபம் பண்ணின்னு இருக்கிற உன்னை என்ன பண்ற, 2 தடவை 3 தடவை போஸ்டியா முறக்க வச்சு அப்படியே பார்க்க வச்சுட்டு இப்ப வந்தவனே உள்ளேயே ஆபாச படம் ஓடுது. ஆமென், அல்லேலூயா. இப்ப என் பார்வையே சரியில்லை, அடுத்தவங்களையும் பார்க்கும்போது இதுவும் அப்படி இருக்குமோ, தப்பான பார்வை. ஆக உன் கண்ணு நல்லா இருந்தா உன் சரீரம் முழுவதும் நல்லா இருக்கும். உன் கண்ணு கெட்டு போனா உன் சரீரம் முழுவதும் கெட்டு போவோம். ஆகவே கண்களை காத்துக்கொள், மாத்திரமல்ல செவியை காத்துக்கொள். ஊராமூட்டு கதையை கேட்கறதுல அக்கறைப்படாத. நமக்கு அதில் கேட்கலன்னா தூக்கம் வராது. கேட்கலன்னா யார்கிட்ட ஃபோன் வரும், ஃபோன் வந்தால் கூட அடுத்தது யார் 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 யார், அது ஏன் உனக்கு தேவையா? இல்லைன்னா தலையை வச்சுதான் மாறி இருக்கும். சில பேருக்கு பாருங்க, அடுத்தவங்க கதை சீரியஸாக ஒரு கதை ஏதோ வாழும் தெரியாது தலையும் தெரியாது, பாதி தான் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆகவே இவங்களுக்கு தூக்கம் வராது. இவங்க வாலண்டியாக வீடுடா நைஸாக எதுக்கு வந்தீங்க, இல்லை உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இல்லை நீ என்ன பண்ணுற, போட்டு வாங்கிறதுக்கு வர, ஜாக்கிரதை. ஆமேன். அது மாதிரி ஆளை கிட்டவே சேர்க்காத. என்ன சொல்கிறீங்க? அப்போது கவனிங்க, வாழ முடியாது, தலைய முடியாது. இது கோத்துல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இந்த மார்பிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நல்ல குடும்ப பெண்களுடைய சரீரத்தில் கவனிங்க, அதனுடைய தலையை மாத்திரம் வெட்டி ஆபாச நிர்வாண போஸ்டர் உடைய பெண்கள் தலையில் வச்சுட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சொல்றது புரியுதுங்களா? அது மாதிரி தான் இன்னைக்கு அநேகருடைய சிந்தை கெட்டு போய் கிடக்குது, கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். கவனிங்க, நீ போய் ஒரு பெண்ணோடு, நீ போய் ஒரு ஆணோடு கூட இணைந்தாதான் விபச்சாரம் கிடையாது. ஒரு ஸ்திரிய இச்சையோடு உள்ளத்துல நினைச்சாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஒரு ஆடவனை நீ இச்சையோடு கூட நினைச்சாலே உள்ளத்துல விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதுதான் என் எண்ணத்தை உன் எண்ணத்தை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். எல்லாருடைய எண்ணங்களும் வெளியரங்கமாச்சுன்னா எல்லாரும் ஓடிப்பிடுவோம். ஆமென். ஆகவே வழியை காவல் பண்ணணும். எப்படிங்க காவல் பண்ண முடியும்? வார்த்தை என்கிற அக்கினியினால தான். ஆமென். அப்ப தினந்தோறும் வேத வசனத்தை கேட்டா புத்தி தெளியுங்க. ஆமென். தெரியுமா தெரியாதாங்க? அப்போ ஊராமுட்டு கதை, அந்த கதை, யார் எவனை வச்சிருக்கிறான், யாரை வச்சிருக்கிறா, என்ன பண்றா, இவ செங்கல்பட்டுக்கு பழ கூட தூக்கி போறாளே, யாரு கூட பேச, இதெல்லாம் வேணவே வேணாம். நம்முடைய வாழ்க்கையின் காரியமே ரொம்ப பெருசா இருக்குது, அதை பார்ப்போம். நாம நம்முடைய வாழ்க்கை குறித்து அக்கறைப்படுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஊராமுட்டு கதையை கேட்கறது, அடுத்தவங்க காரியத்தை அக்கறையா விசாரிக்கிற மாதிரி போட்டு வாங்கிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் உண்டு, ஆண்டவர் உண்டு. எத்தனை பேர் போக முடியும்? ஆமாம். அப்போ அன்பானவர்ல, இந்த செவியை கூட கொடுக்க வேண்டியவருக்கு கொடுக்கணும். தேவையில்லாத கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஒருத்தர் தேவையில்லாத வேற வேற சமாச்சாரங்களை பேசுறாருன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரே பொண்ணும் பையனும் வச்சிருக்கிற காரியங்களை பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசே கெட்டு போயிடும். கேட்குற நம்ம மனசே கெட்டு போயிடும். அது மாதிரி கேட்டால் ஓடாந்துடணும். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய ஆண்டவரை குறித்து கேட்டா நிறைய விசுவாசம் வளரும். விசுவாசம் வந்தா அற்புதம் நடக்கும். அப்போ யாரை குறித்து நிறைய கேட்கணும்? கர்த்தரை குறித்து. 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து ரொம்ப அதிகமாக கேட்டதுனால தாங்க அவளுக்குள்ள விசுவாசம் வந்தது. அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி தேவனை சந்திக்க புறப்பட்டு போனார். ஆமென். போனா ஏகப்பட்ட கூட்டம், முயற்சியை கைவிடல, உள்ள பூந்து வஸ்திரத்தை தொட்டால் சுகத்தை பெற்றார். அனாவசியமான தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. அடுத்தது வாய். இதுவும் ஒரு டேஞ்சரானது. அங்க இவ பேசினா இல்லையா? யாருக்கிட்ட? பிசாசுகிட்ட பேசினா இல்லையா? போட்டு வாங்கிச்சு பார்த்தீங்களா? அங்கே 3வது அதிகாரம் படிச்சு, ஆதியாகமம் 3
ஒன்று படித்தேன். இப்போ 2வது வசனம் படிமா. ஸ்ரீ சர்பத்தை பார்த்து, ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நீ எதுக்கு பேசணும் நான் கேட்குறேன். போட்டு வாங்குறது, அவன் போட்டு வாங்குறான். கர்த்தர் ஏதாச்சும் சொன்னது உண்டோ? இதாங்க போட்டு வாங்கிறது. நிறைய பேர் அக்கறையாக உங்களுக்கு விசாரிக்கிற மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தில் உட்காருவாங்க. அது உங்கள் மேலே இருக்கிற அக்கறை இல்லை, ஒரு விஷயத்தை போட்டு வாங்கிறதுக்கு. ஜாக்கிரதையா இருங்க, யாருக்கிட்டையும் எதையும் உளறிடாதீங்க. உங்கள் ரகசியம் உங்களோடு கூட தான் இருக்கட்டும். கவனிங்க, கர்த்தர் எனக்கு செய்தான்னு சொல்லி உங்கள் அந்தரங்க காரியத்தை கூட இங்கே வந்து சாட்சியாக சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு தெரியட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், கண்டதையும் சாட்சியெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டதையும் சாட்சியாக கூட மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நீ சொல்லிட்ட, ஆனால் உன்னை குறித்த பார்வை வேறு மாதிரி அவன் பார்ப்பான். ஆனால் இப்போ நீ பரிசுத்தமாயிட்ட, ஆனால் வேறு மாதிரி பார்ப்பான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எதை சொல்லணுமோ அதை மாத்திரம்தான் சாட்சியாக கூட சொல்லணும். புரியுதுங்களா? அப்போது அங்கே ஸ்திரீ 2வது வசனத்தில் சர்வத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். எதுக்கு சொன்னதுனால அடுத்து அவன் பேசுறதுக்கு வந்தது பாருங்க. இங்க உரையாடல் யாருக்கும்? பாம்புக்கும் ஏவாளுக்கும். நம்முடைய உரையாடல் பேய்க்கும் நமக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய உரையாடல் ஆண்டவருக்கு நமக்கு தான். அதுதான் ஜெப வாழ்க்கை. உன் ஜெப வாழ்க்கை சீரா இருக்குமானால் உன் வழி காவல் காக்கப்படும். நல்ல ஜெபம், அதுதான் ஒரு காவல். ஆமென். ஜெபம் இல்லைன்னா உள்ள சதறடிக்கிறோம், வந்துடுவான், குடும்பத்தை சதறடிச்சிடுவான். அப்போ 3வது வசனத்தில் அந்த அம்மா பிசாசு சொல்றான், அவளை சொல்றா, ஏவாளை சொல்றா. 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது 4வது வசனம் பிசாசு சொல்றான், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. போய் சொன்னான் பாருங்க, நீங்கள் சாகவே. ஐயோ பாருங்க எப்படி பைபிள் சொல்லுது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. புத்தி பேசகினால் தெரியாம சொல்லிட்டு ஆண்டவரேன்னு பின்னாடி தூதன் முன்னாடி சொல்லாத, உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். நம்முடைய வாயை காத்துக்கொள்ள வேண்டும். பைபிளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அட்டென்ஷன் ப்ளீஸ். உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். உன் உள்ளத்திலிருந்து ஜீவன் உள்ள அந்த ஊற்று புறப்படும், சமாதானம் புறப்படும், சந்தோஷம் புறப்படும். மற்றவங்களுக்கு அது போய் கிடைக்கும், மற்றவங்களையும் தேற்றும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆனால் அதுக்கு நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், எல்லா காவலோட உன் இருதயத்தை காத்துக்கொள். கண்களை காத்துக்கொள், செவியை காத்துக்கொள், நாவை காத்துக்கொள், உன் நடைய கூட காத்துக்கொள். ஸ்டைலால நடக்காத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. சிலதுங்களா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஸ்டைலே மாறும், வித்தியாசமாக நடக்கும். இப்படி ஆமாம். யோசிச்சு பாருங்களா. சில பேருங்க, பா இதுக்கு என்னப்பா வந்துச்சு வாழ்வு சொல்கிறேன் இல்லையா, அடப்பாங்களே சொல்லுவாங்களே, எவனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பானா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியும் கொடை பிடிச்சின்னு போவானா. புரியுதுங்களா? சில இவனை நேற்று வரைக்கும் தெரியும், இப்படினாடா இவனுக்கு வாழ்வு வந்துச்சு. அப்படிலாம் பேச இடம் கொடுக்காத. நீயா நடந்துக்கொள். ஆமாம், சொல்றது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிறதே ரொம்ப அழகுதாங்க. கையை தட்ட மாட்டீங்களா? எக்ஸ்ட்ரா அரிதாரத்தெல்லாம் பூசாதீங்க. இந்த சினிமா ஆக்டர்லாம் பாருங்களேன், ஒரிஜினல் மூஞ்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, ஐயா இவளை விட நானே அழகு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்டிலாம் பார்த்து டிங்கர் பண்ணி சூப்பராக்கி வச்சிருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்கள, வாய்க்கு என்ன கொடுக்கக்கூடாது, நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்ற, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்திற்கு கண் ஒரு வழியாக இருக்குது, உள்ளே இருக்கிற இருதயத்திற்கு காது ஒரு வழியாக இருக்குது, உள்ளே இருக்கிற இருதயத்துக்கு நாவு. இருதயத்தை நிறைவினால். ஆமாம். அப்போ இருதயம் எதனால் நிரம்பி இருக்கணும்? வசனத்தால் நிரம்பி இருக்கணும். அது உள்ளே இருந்தால் வாய் தன்னால் வார்த்தையை பேசும். ஹல்லேலூயா.
2 விவசாயிங்க இருந்தாங்களாம். 2 பேருக்கும் 1 ஏக்கர் நிலம் இருந்தது. 2 பேரும் தீர்மானித்தாங்க. சொன்னான் இவன் ஒரு விவசாயி பார்த்து, மச்சான் இந்த வருஷம் தக்காளி விதைக்கலாமா? ஓகே மச்சான் விதைக்கலாம் மச்சான். விதைச்சிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார், விதைச்சிட்டு முதல் விவசாயி சுற்றி நல்லா அழகாக வேலி அடைச்சாரான், உள்ளே எதுவும் நுழையக்கூடாதுங்க. இவன் பார்த்து சிரிச்சாரான், ஏன்பா என்னப்பா வேலி அடைச்ச? எப்பா எதுவும் உள்ளே வரக்கூடாது. போய தக்காளி தானே. இவர் அசால்ட்டாக இருந்துட்டார். கவனிங்க, அப்பப்போ வந்து பார்க்குறாங்க, தண்ணீர் பாய்ச்சுறாங்க. இவன் எதுவுமே பண்ண மாட்டேன்றான். இவன் களையை எடுக்கிறான், எல்லாத்தையும் பதப்படுத்துகிறான். ஆனால் இதுவும் நல்லா வளருது, இதுவும் நல்லா வளருது. இப்போ ஒரு நாள் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் அழகாக பழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ 2 பேரும் பேசிக்கினாங்க, நாளைக்கு அறுத்துடலாம். ஆனாலும் உன் மேலே எனக்கு ஒரு சிரிப்பு இருக்குது, உன் மேலே எனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறானே அப்படின்ற எண்ணம் இருக்குது. என்ன சொல்கிறப்பா இப்படி சொல்கிற? இல்லை நீ தான் ஏதோ சுற்றி வேலி அடைச்ச, அதோ தினம் வந்து அதெல்லாம் பண்ணானா ஒன்றுமே பண்ணலப்பார். ஆனால் சூப்பராக உண்டு மாதிரி என்ன பண்ணுது, அப்படியே தொங்குது பாருங்க. நாளைக்கு எல்லாம் நம்ம பறிக்க போகிறோம். ஓகே நாளைக்கு பறிச்சிடலான்னு சொல்லி அவன் ஒரு லாரி எடுத்துன்னு வந்தானா. வந்து பார்த்தா வேலி அடைத்தனுடைய பழங்கள் அப்படியே படுத்து தொங்குது. வேலி அடைக்காதனுடைய அந்த தோட்டத்தில் ஒரு பழம் கூட கிடையாது. எவனோ ஒருத்தன் தொடர்ச்சியாக கண்ணமிட்டு கொண்டு இருக்கிறான். அது பழுக்கட்டும் சொல்லி ஏற்ற வேலை வரும்போது அறுக்கிற சமயத்தில் அவன் கொண்டு போயிட்டான். இப்போ அவனை பார்த்தானா, அவன் மூஞ்சி தொங்கி போச்சான். நண்பா நீ செஞ்சது தான் கரெக்டு, நான் ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டேன். ஆமென். வரும் முன்னே காப்போம், வழியை காவல் பண்ணுவோம், நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்வோம். எத்தனை பேர்? ஆமாம். அப்போ சொல்றாரு, கவனிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். கவனின்னு கண்ணு, என் வசனங்களுக்கு செவியை சாய், காது. அப்புறம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. உடம்பு நல்லா இருக்கும். நீ வழியை காவல் பண்ணலாம், வியாதி வரும், பிரச்சனைகள் வரும். உள்ள கெட்ட சிந்தனை வந்துட்டாலே சரீரம் அவ்வளோதான், சீக்கிரத்தில் டேஞ்சர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்த வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். 24வது வசனம் வாசிமா. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. பாருங்க, உன் கண்ணு நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமென். வீட்டில் போய் இந்த வசனத்தெல்லாம் நல்லா படிங்க. வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயக்கூடாது. கவனிங்க, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. வழியை காவல் பண்ணு. 3வது, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். இது என்னங்க, அறையை கெட்டியா கட்டிக்கொள்னா என்னங்க? அங்க படிமா. எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை கவனிக்கணும். அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் போதும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையின இடுப்புல இது பாருங்க, இது பெல்ட் கட்டி இருக்கிறோம் பார்த்தீங்களா? இல்லைன்னா இந்த பேண்ட் உரிங்கன்னு வந்துடும். அப்ப நம்முடைய மானத்தை காப்பது எது? பெல்ட். சூப்பர். அப்ப போருக்கு போற நீ அறைய கட்டியா கட்டு. அட்டென்ஷன் ப்ளீஸ், நிமிந்து உக்காருங்க. இப்போ யுத்த காலத்துக்கு போறவங்க அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸை போட்டணும் இல்லையா? அப்போ சத்தியம் என்ன? கச்சை. சத்தியம் என்ன கச்சையை உங்கள் அறையில நல்ல கட்டு, இருக கட்டு. ஆமாம். அந்த காலங்களில் எங்கள் அப்பா ஒரு குடிக்கிற நபர்.
குடிக்கலைன்னா அவரை மாதிரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணவே முடியாது, குடிச்சிட்டா அவரை மாதிரி கேவலமாக யாருமே இருக்க முடியாது. குடிச்சிட்டா அவர் கட்டி இருக்கிற வேஷ்டி அவுந்துடும். யோசிச்சு பாருங்க, அநேக நேரம் நான் போய் கட்டி விட்டு இருக்கிறேன். அப்போ நிதானமாக இருந்தால் தெளிவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நல்லா இறுக்கி, நம்முடைய மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா அப்பா அம்மாவா இல்லையா, துணி எதுக்குங்க, நம்முடைய மானத்தை மறைக்க. அப்போது இங்கே கவனிங்க, சத்தியம் கவனிங்க, நீ சத்தியத்தில் நடக்கும் பொழுது, சத்தியத்தை உண்மையாய் விசுவாசித்து உண்மையான சத்தியத்தில் நீ நடக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய மானம் கர்த்தரால் காக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கையை தட்டுங்களேன். என்னப்பா இவர் திடீர்னு கையை தட்ட சொல்றாரு? அது எனக்கு தானே தெரியும். ஏன்னா இங்க ஒரு பொய்ய இருக்கிறாங்க. உன் மானத்தை வெளியரங்க மக்கள் சுத்தி திரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே சத்தியத்திலே நடங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். இப்ப சத்தியம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். இந்த உண்மைக்கு சத்தியத்திற்கு வித்தியாசம் இருக்குது தெரியுங்களா? இப்போ அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்னா அங்க போருக்கு போறவன் இந்த பெல்ட் தெரியுங்களா, இந்த போர் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுட்டு அதை யுத்தத்துக்கு போறவன் உறுதியாய் கட்டியா கட்டிக்கணுமா. ஏன்னா தாக்குறவன் ஒருத்தன் வந்துன்னு இருக்கிறான். நம்மை தாக்குறவன் இந்த உலகத்தில் பிசாசு. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அங்க ஆண்டவர் சொல்றாரு, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன். கவனிங்க, தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீங்க சத்தியத்தில் நடக்கும்போதுதான் உங்க வஸ்திரங்கள் காக்கப்படும். ஆமென். ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் காத்து கொள்ளப்படும். இந்த உலகத்தில் உங்க பார்வைக்கு நான் ஒன்னா அழகா பேண்ட் ஷர்ட்டை போட்டு பெல்ட்டை போட்டு இறுக்கி கட்டிக்கலாங்க. நான் சத்தியத்தில் நான் நடக்கலன்னா தேவனுடைய பார்வையில் நான் ஒரு நிர்வாணி. ஆமென். என்ன பிசாசு நிர்வாணத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறான். எப்பவுமே அவன் வேலை என்ன தெரியுமா? மனுஷனுடைய நிர்வாணத்தை கவனிங்க, காமிக்கிற வேலை, மனுஷனை நிர்வாணம் ஆக்குற வேலை அவங்கிட்ட இருக்குது. பிசாசுக்கு மனுஷனை நிர்வாணம் ஆக்குறதே புத்தி, ஆனா தேவனுக்கு மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடுவதுதான் வேலை. அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு? அவங்க மேல இருந்த வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம் விலகி போச்சு. அவங்க நிர்வாணிகள் என்று பயந்து ஓடி பின்னாடி ஒளிஞ்சிக்கினாங்க. ஆண்டவர் வராரு, ஆதாமே ஏவாளே எங்க இருக்கிறீங்க? ஆண்டவரே நாங்க நிர்வாணிகள் என்று பயந்து தோட்டத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கணும். நீ நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ புசித்தாயோ? அங்க என்ன தெரியுமா பண்றாரு? ஒரு மிருகத்தை, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அவர்களுக்காக பலி செலுத்தி அந்த தோல் உடையை அவர்களுக்காக உடுத்துகிறார். மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அந்த யோவான் ஸ்நானன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமென். அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை சத்தியத்திலே நடத்த. அல்லேலூயா. பைபிளில் படிக்கிறோம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். யாரு? பிசாசு. அப்போ அவன் சொல்ற உண்மையெல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது. கவனிங்க, இப்போ வியாதி இருப்பது உண்மைதான், ஆனா அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். சத்தியம். உண்மை பெருசா சத்தியம் பெருசா? அப்போ எதை நம்ம நம்பணும்? சத்தியத்தை. ஆமென். கவனிங்க, பார்க்குற பூமி இருக்குது உண்மைதான், ஆனா இதை விட மகிமையான ஒரு ராஜ்யம் இருக்குது. அது தேவனுடைய ராஜ்யம். அது என்றும் அசைவில்லாத ராஜ்யம், நித்தியமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நீ நானும் பங்குடையவளாய் மாறுவதற்கு கவனிங்க, இங்கே நாம மானம் காக்கப்படத்தக்கதாய் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம்லாம் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம சத்தியத்தில் நடக்கணும். நம்மை தூக்கி கொண்டு அழகாய் போவார். ஆமென். ஆனால் ஒரு மனுஷன் இருந்தான், எருசலேமில் இருந்த அவன், நீ எதுக்கு சபிக்கப்பட்ட இடமாகிய அந்த எரிகோவுக்கு போக ஆசைப்படணும்? லூக்கா புத்தகம்
10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கவனிங்க, சிதறடிக்கிறவர்கள் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாத்தீங்களா? நீ எருசலேமிலே இருக்க வேண்டியது தானே. நீ எதுக்கு சபிக்கப்பட்ட இடமாகிய எரிகோவுக்கு போகணும்? இது சபிக்கப்பட்ட பூமி எரிகோ. எருசலேம் பரலோகம். நம்முடைய பயணம் அதை நோக்கி தான் இருக்கணும். ஆமென். நான் இங்கே தான் இருக்க போறேன். ஆகவே எனக்கு இந்த பூமியில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது, இது ஓணும் அங்கலாப்புல இதுக்கே நீ நேரத்தை செலவிட்டா அதை கோட்டை விட்டுருவ. ஆமென். உன்னுடைய வஸ்திரம் உரிக்கப்படும். உன் வஸ்திரத்தை புடுங்கிறதுக்கு, உன் வஸ்திரத்தை உரிந்து கொள்வதற்கு ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு பெயர் கள்ளன், அவனுக்கு பெயர் சிதறடிக்கிறவன், அவனுக்கு பெயர் திருடன். அவன் பறிக்க வருகிறான். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, சத்தியம் என்கிற இந்த வார்த்தைகளினாலே உன்னுடைய வஸ்திரத்தை உறுதியாய் கட்டியாய் கட்டிக்கொள். ஆமென். அப்போ ராஜா வரும் பொழுது நீ அலங்காரம் உள்ள ஒரு மணவாட்டியாக அவரை எதிர்கொண்டு போக தைரியம் வரும். ஹல்லேலூயா. பைபிளில் படிக்கிறோம், யோவான் 3 யோவான் 1:4, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சங்கீதக்காரன் 86:11 சொல்றாரு. வாசியுமா? 86:11. சங்கீதம் 86:11. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். போதும், உம்முடைய வழியை எனக்கு போதியும், உமது சத்தியத்திலே நடப்பேன். அவர் இப்போ உங்களுக்கு போதிச்சிருக்கிறாரு. உன் அறைய கட்டியா கட்டிக்கோ. சிதறடிக்கிறவன் வரான். வஸ்திரத்தை உரிந்திடக்கூடாது. நீ என் பார்வையில நிர்வாணமா இருக்கக்கூடாது. நீ அலங்கரிக்கப்பட்ட மகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறாரு, சத்தியத்திலே நடவுங்கள். 4வது காரியம், சத்தியத்தில் நடப்பதற்கு கவனிங்க, நீங்கள் ஆசைப்படணும், வாஞ்சிக்கணும். 4வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4வது என்னதுங்க? உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இப்போ கவனிக்கணும். இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறன்றவங்க அல்லேலூயா. இல்லைன்னு சொல்றேங்க அல்லேலூயா. நன்றி, அல்லேலூயா. இருக்கிறீங்க. என்ன ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். கவனிங்க, ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அவருக்கு திடீர்னு ஒரு சிக்கு வந்துடுது. மருத்துவமனையில் சேர்க்குறாங்க, சிகிச்சை எடுக்கிறாரு. இப்போ உடல் நலம் பெற்று சுகம் பெற்று வீட்டுக்கு வராரு. ஆனால் ஃபுல் ஆரோக்கியத்தோடு கூட வருவார். வந்து இப்போ அவர் நல்ல மாதிரி பழைய ஆரோக்கியத்தை பலனை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ண? சத்தான உணவு உண்ணணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது ஆமாங்கன்றீங்க? அப்போது கவனிங்க, அப்போ அந்த மனுஷனுக்கு சத்தான உணவு கொடுக்கணும்னா அந்த வீட்டார் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவருக்கு முதல்ல பால் வாங்கி கொடுப்பாங்க, ஓகேவா? முட்டை கொடுப்பாங்க, மட்டன் கொடுப்பாங்க, கறி எடுத்து கொடுப்பாங்க, மீன் கொடுப்பாங்க, நல்ல கீரை வகைகளாக பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க, நல்ல காய்கறிகள் பொரிச்சு, நல்ல காய்கறிகள் கூட்டு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, நல்ல பழங்கள்லாம் கொடுப்பாங்க. இப்படி நாளுக்கு நாள் அவர் சாப்பிட பழைய மாதிரி தெம்பாயிடுவார். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? கவனிங்க, அது போல தான் ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள கவனிங்க, அவன் என்ன பண்ணணும்னா கர்த்தருக்குரிய காரியங்களை தேட வேண்டும். கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமோ, எதெல்லாம் அவருக்கு சித்தமோ அதெல்லாம் செய்யும்பொழுது பலசாலியாக மாறிடுவாங்க. ஆமாம், கவனிங்க. அப்போ ஆவிக்குரிய மனிதன் கர்த்தரையே சார்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு எது பலனை முதலாவது கொடுக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான். அப்ப அவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். இந்த மாடு இருக்குது, மாடு ஊரா மட்டும் பயிரில் கைட்டி விட்டாங்களா போய் ஆக்ரோஷமா மேயும். மேய்ஞ்சிட்டு உரியவன் வந்து அதட்டுவான், அடிக்க வருவான், ஒடியாந்துடும். ஒரு இடத்துல கட்டி போட்டால் ஏற்கனவே அவசரமாக மேய்ஞ்சி உள்ளே அமிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து அசை போடும்.
நாங்கள் இங்கே இருப்போம், கேட்போம், தலையாட்டுவோம், வீட்டுக்கு போனோடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம். பழைய கொள்ளியே வார்த்தையை தியானிக்க வேண்டும். நான் அவருடைய வார்த்தையை தியானிக்கையிலே எனக்குள் பலன் உண்டானது, அக்கினி மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆக அன்பான தேவ ஜனங்களே, நமக்கு இந்த உலக பலன் இல்லை, தேவனுடைய வார்த்தையில பலன் கிடைக்கிறது. மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். புரியுதுங்களா? 40 நாட்கள் இரவும் பகலும் இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபம் பண்ணாரு. பிசாசு வந்தான், அப்பாலே போ சாத்தானே என்னாரு, ஓடிவிட்டான். ஆமென். நீ உபவாசம் ஜெபம் பண்ணி போகும் பொழுது நீ ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு போகிறாய். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஜெபம் பண்றாரு பவுல், ஆண்டவரே இது முள்ளு மாதிரி எனக்கு குத்திகள் இருக்குது, அது தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு. 3 முறை ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் வந்தது. அற்புதம் செய்யல, பதில் வந்தது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆகவேதான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பலன். நம்ம ஃபர்ஸ்டே பாடணும், கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், துருகமம் நீர், அடைக்கலம் நீர், கேடகம் நீர், ரட்சணிய கொம்ப நீர்னு பாட்டு பாடுறாரு. யாருங்க? சங்கீதக்காரனாகிய தாவீது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், பலன் கிடைக்கும். ஆமா, நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க நான் கேட்க விரும்பல, சோத்திரம். சரிங்களா? மாத்திரமல்ல, எங்கெங்கயோ போய் காத்துங்க எடுக்கிறீங்க. கால் கடுக்க போய் 1000 ரூபாய் தரான்னு வச்சுங்க, கால் கடுக்க போய் நீண்ட கியூவில் ரேஷன் கடை முன்னாடி நின்று எடுப்போம். ஏன்? 1000 ரூபாய் வருது. கர்த்தருடைய சமூகத்தில் அன்றைக்கி காத்திருக்கணும்னு எண்ணெல்லாம் வராது. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த காரியம் இருக்கும்போது தான் அந்த மனுஷன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலனாய் வாழ முடியும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும். ஏசாயா 40 29 31 வரைக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆண்டவருடைய பலனுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்ட 70 வயசு ஒரு கிழவனா இருந்தா கூட ஆண்டவருடைய பலனை அவன் பெற்றுக்கொண்டா வாலிபருடைய பலன் கூட சோர்ந்து போகுமா, அவங்க இடறி விழுவார்களாம். படிமா. வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். நல்லா கையை தான் தட்டுங்கம்மா. நீ கர்த்தருக்கு காத்திருந்தா மனசு முன்னாடி போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். ஆமாம். காத்திருக்க வேண்டியவருடைய பாதத்தில் காத்திரு. மார்த்தாள் மரியாள் 2 பேர் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, மார்த்தாள் வேலை செய்கிறேன், நான் யாருக்கு செய்கிறேன்? ஏசப்பாவுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். அதில் ஆண்டவர் பிரியம் இல்லை. அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதில் தான் அவர் பிரியமுடையவராக இருக்கிறார். மார்த்தாளே நீ எனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை நான் ரசிக்கிறேனா? நீ பற்பல காரியங்களில் சிக்கிக்கொண்டு நீ அகப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். மரியாளோ உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அந்த நல்ல பங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்தில் அமர கற்றுக்கொள்வோம். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபம் பண்ணுன்ற தீர்மானத்தை கொண்டு வருவோம். ஆவியில் பலன் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமாங்கன்னு சொல்கிறீங்க? ஆகவே அன்பானவர்களே கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்பொழுது ஒரு பலன் வருகிறது. மாத்திரமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை படித்து நம்ம முடிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 24:49. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். கவனிங்க, இங்க சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள்.
காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டாங்களா? அதுக்கு முன்னாடி பயந்தாங்க இல்லைங்க. ஆனால் பலனை பெற்றுக்கொண்ட உடனே, யாருடைய பலன்? உன்னதத்திலிருந்து வந்த பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்ட உடனே பேதுரு எழுந்து யூதருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றாரு. இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அது என்ன பலன்? தேவ பலன், ஆவியின் பலன். பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மாத்திரமல்ல 1 பேதுரு 5:10 பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. கையை தட்டுவோமா? வாக்கு கொடுத்திருக்கிறார் பேதுரு மூலமாக. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பாடு அனுபவிக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தூக்கி நிலை நிறுத்துவார். பாரு பிள்ளைய, நீ ஒன்றும் பண்ண முடியாது. சிதறடிக்கிறோம் வந்தாலும் வெக்கப்பட்டு போவான். ஆகவே சிதறடிக்கிறோம் வருகிறான், உனக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வடியை காவல் பண்ணு. 3வது அறையை கெட்டியாக கட்டிக்கொள். 4வது உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அப்போ சிதறடிக்கிறோம் நம்மை தாக்க வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அரணை காத்துக்கொள்வோம், வடியை காவல் பண்ணுவோம், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்வோம், தேவனுடைய பலத்தினால் ஸ்திரப்படுவோம். கர்த்தர் தொடர்ந்து ஓட நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி தூக்கி நிலை நிறுத்துவாராக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உனக்கு விரோதமாய் உன்னை சிதறடிக்க எழும்பி வருகிற அத்தனை கூட்டத்தையும் நீ முறியடிப்பார். காரணம், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆகவே அரணை காத்துக்கொள், வடியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எழுந்து நிற்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா?